வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே சொந்த ஊருக்கு விழுப்புரம் வந்திருக்கோம். பக்கத்தில் என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை போட்டுட்டு நம்ம ஹிமாலயனுக்கு நான் ஆல்ரெடி சூஸ் பண்ண நேம் வந்து வச்சலான்னு இருக்கேன். லாஸ்ட் 2 வண்டிக்கும் அப்படி தான் பண்ணேன். ஸோ ப்ராப்ளி அதுதான் ட்ரிங்கிங் ஆஃப் இட். ஸோ மாலை வாங்கியாச்சு, மற்றபடி படைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. மழை வேறு வெயிட்டாக வருது. எப்போல்லாம் நம்ம கேமரா ஆன் பண்ணுறோம் உடனே மழை வந்துடும். பட் இந்த கிளைமேட்டில் ஓட்டுறது நல்லாயிருக்கு. வெயில் அடிச்சதுன்னா அந்த 70 கிலோமீட்ரு 60 கிலோமீட்டரில் ரொம்ப நேரம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ சோஃபார் சென்னையிலேருந்து கிளம்பி எவ்வளோ வந்திருக்கோம், 147 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். சூப்பராக போச்சு ரைட். ப்ளீஸ் போங்க சார். அப்போ இங்கேருந்து ரைட் எடுத்தால் எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். பில்லூர் ஒரு எத்தனை கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், தெரியல. 12 or 17. பேரிகேட் போட்டதே ஸ்லோ பண்ணுறதுக்கா, நம்ம ஆளுங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் இந்த வண்டி தான் இந்த ரோட்டுக்கெலாம். இந்த மாதிரி அழகான ஒரு ட்ரிசில் ஆகிற டைமில், இந்த மாதிரி கிளைமேட்டில் நம்ம ஊர் சுற்றி இருக்க கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளேஸ் எனக்கு. எங்கே போனாலும் எங்கள் ஊர் குலதெய்வம் கோயிலுக்கு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாம் போயிருப்போம். ஏன்னா அது இவ்வளோ பெருசாக போகுது. தலை என்ன தலை, சின்ன வயசில் எல்லோரும் போயிருப்போம் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு கூழ் வைக்கிறது, பொங்க வைக்கிறது எல்லாமே. கூழ் வைப்பாங்களா, இப்போ என்ன வைப்பாங்க, வந்துருச்சுப்பா தூரல் வந்துருச்சு. ஓ மை காட். ஸ்டாப் பண்ணுமா? ஸ்டாப் பண்ண தேவையில்ல. ஓ, நான் இப்போ தான் எல்லா ரெயின் லைனர்ஸ் எல்லாத்தையும் கைட்டினேன். அங்கே விக்கிரவாண்டியில் திண்டிவனம் தாண்டினதுக்கப்புறம் நான் போட்டேன். அப்புறம் இங்கே ஊரில் வந்து மழை இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக கைட்டினேன், மழை வந்துருச்சு. ஏய் சூப்பர்ப்பா. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன், இந்த மாதிரி ரோட்டில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கிற கிராமம் ரோட்டில், பள்ளம் இருக்கிற ரோட்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இன்னொரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவும் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் மழை வராமல் இருந்தது எதுவுமே. என்ன கேமரா மாட்டின உடனே வர. இப்போ இந்த ரோட்டில் இந்த ஓடியோஸை இந்த ரன்னிங் பிளேன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டான்ஸே கிடையாது. சூப்பர், அருமை, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப். பாருங்கள், இவ்வளோ தான் ரோடு. ஒரு வண்டி தான், ஒரு லாரி தான், ஒரு பஸ்ஸு தான் போக முடியும். அப்படி ஒரு சின்ன ஊர் தான் நம்ம ஊரை சுற்றி இருக்கிறது. வா, அட்டகாசமாக ஏரியா இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளோ பசுமையாக அழகாக இருந்தது. பட் அந்த ஒரு ஹைவே போட்டாங்க, நிலத்தை எல்லாத்தையும் காலி பண்ணி. கட் திஸ், வாட் ஏ பியூட்டி. இங்கே நிறுத்தி ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்காமல் போனால் எந்த வண்டிக்கும் எனக்கு சந்தோஷமே வராது. வா, இதை எடுத்துடலாமா? லுக் அட் திஸ் கைஸ், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இல்லை? சூப்பராக இருக்குல்ல? எனக்கு வண்டியோட பேக்ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையை சொல்லி தான் ஆகணும். இதுதான் நமக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாலே ஏதாவது ப்ராப்ளம், நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணுன்னு. நான் அவருங்க இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்ங்க. இப்போ எப்படி இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறது?
இது எல்லாமே வந்து விவசாய பூமியாக இருந்தது. இப்போ இந்த ரோடுக்காக, ஹைவே போகிறதுக்காக இந்த இடத்த ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு அழகாக ஒரு கோவ் வந்து திரும்பி எஸ் மாதிரி திரும்பும். அவ்வளோ அழகான ஒரு ஊர், பச்சை பசேன்னு இருக்கும். சம்மரில் கூட நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ட்ரோன் ஷாட்ஸ் ஃபுல்லாக எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம மேக்ஸிமஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் சொன்னல இங்கே தான் பழைய ரோடு. இப்போ வந்து திரும்பி இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், இந்த இடம் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் தான். சைல்ட்ஹுட் மெமரிஸ். எப்போ வந்தாலும் இந்த இடம் எவ்வளோ அழகாக தாங்க இருக்கும். சே, இந்த இடம் லேட்டாக வந்துட்டோமேன்னு பார்த்தேன். பட் கரெக்டான டைம், சன்செட் சன்ரைஸ். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அண்ட் இந்த இடத்துல நம்மளோட ஹிமாலயன் இடத்துல வர்றது ரொம்ப சந்தோஷம். இங்கே தான் லாஸ்ட் வீடியோ வந்து ட்ரோனில் எடுத்த வீடியோ இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக ட்ரோனில் கவர் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதே தான். சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கிராமம்லாம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அழகாக இருக்குமா, இல்லை இதோட அழகாக இருக்குமா? சொல்லுங்கள். எந்த ஏரியா சொல்லுங்கள். நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த சைடு வரும். சான்சஸ் செம. அவ்வளோதான், வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள். எல்லாம் நெல் சாகுபடி. அப்புறம் வந்து கடலை போடுவாங்க நிறையா. கடலில் அந்த கடலை போடல, மலாட்டை போடுவாங்க. எங்கள் ஊரில் மலாட்டைன்னு சொல்லுவோம். வந்துட்டோம் வந்துட்டோம். கோயில் லெஃப்ட் சைடில் அயனாரப்பன் கோயில். பூசாரி இருக்கணும். பூசாரி கோயிலில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கோயிலுக்கு வந்து நல்லபடியாக மன திருப்தியாக வந்து பூஜை பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து நேமும் வச்சாச்சு. நம்ம ஹிமாலயன் 450யோட நேம் வந்து இன்னிலேருந்து நம்ம எப்படி கூட போகிறோன்னா அகிலீஸ். அதுதான் நான் நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி புக் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு வந்து 2 நேம் இருந்தது, இன்னும் வேறு 2 நேம். பட் எனக்கு அகிலீஸ்ன்றது தான் கூப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ இன்னிலேருந்து அவர் ஹிமாலயன் will be called as அகிலீஸ். ஸோ நம்ம இங்கே அழகாக ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். இதே கோல்டன் ஃபாண்ட்டில். ஏன் அந்த நேம் வச்சேன் அதெல்லாம் கேட்காதீங்க, மனசை தோணுச்சு. எல்லாம் போக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த நேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இப்போ நேரம் இங்கே இருந்துட்டு நைட் வந்து ரைடு வந்து vlog பண்ண போதில்ல. vlog கேமரா வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டூ அ vlog. ஸோ நான் என்ஜாய் பண்ணி என் சோலோவாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். ஸோ இது சின்ன vlog-ஆக இருந்திருக்கும். நம்ம ஊர் பக்கம் வந்தது, எங்கள் தெருவு காமிச்சது, அது இருந்தால் இருக்கும். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் இப்போ நேரம் இங்கே